வணக்கம். தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமில இருந்து நான் உங்கள் வேணி தமிழாசிரியர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே பழமொழியில கடைசி லைன் அப்படின்றது பழமொழியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா, அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படின்றதான் இன்னைக்கான பழமொழி. சோ இந்த பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஒரு குட்டியா ஒரு சின்ன அகலுக்குள்ள தண்ணி வச்சிருக்காரு. சோ மேல் ஃபுல்லா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க அசுத்தம் அப்படின்றது இருக்கு. சரியா? சோ இங்க அங்கங்க திட்டு அழுக்கு இருக்கு. இந்த மொத்த அழுக்கையும் அந்த சின்ன அகல் விளக்குல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வச்சு அதுல குதிச்சு அது வெளியில வர்ற அளவுக்கு மூழ்கி இவரால் அதை சுத்தம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அப்படிதானே? சோ முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரியான பழமொழியை சொல்றதுதான் அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். அதாவது நிறைய பெரிய பழிப்பாவங்களை செஞ்ச ஒருவன். சரியா? சோ அவன் சரி அந்த பழிப்பாவங்கள்ல இருந்து அவன் வெளியில வர்றது, அதை சரி பண்றதுன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன அகல் விளக்குக்குள்ள தண்ணியை வச்சுட்டு ஒருத்தன் முழுவதுமா நனைஞ்சு குளிச்சு சுத்தமாயி வெளியே வர முடியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. சோ அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது அப்படின்றதுதான் உங்களுக்கு இந்த பழமொழி. சோ இதற்கான பொருள் அப்படின்றது இங்க இருக்கு. பழியோடுபட்ட வாழ்வு பயனற்ற வாழ்வு. அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் என்பது பழமொழி. இங்க துடும்பல் எரில் அப்படின்றது நீர் துளும்பி விழ குதித்து நீராடல் அப்படின்றது. அதாவது அந்த சின்ன டம்ளர்ல தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள குதிச்சு குளிச்சு மேல சுத்தப்படுத்திட்டு வெளியே வர்றது அப்படின்றது எப்படி நடக்காதோ, அதே மாதிரி நிறைய பழி பாவங்களை செஞ்சவங்க அதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்றது நடக்காத ஒன்று. நன்றி.